ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐநா துணை செல் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்னு ஒரு வேலையை பார்த்து விட்டாருங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். எண்டு ட்விஸ்ட்டு வந்து இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரிஞ்சதுனால சரின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோன்னே பயங்கர டென்ஷன்லேயே இருக்காங்க. எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ராக வந்து எப்பயும் போல் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ச் இன்னும் கட்டலையா, நீங்களும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணவா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எப்படியா நீங்கள் நிலா எப்படியா நீங்கள் வந்து அந்த வாட்சை வந்து கட்டிடுங்க, இல்லைனா அவர் வந்து என்னை திட்டுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ராக ரூமுக்கு அவங்க ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போவோம். நம்ம நிலா பின்னாடியே போயிட்டு, நீங்கள் எதுக்கு நான் வாட்ச் கட்டுறேன் கட்டலை, அது என்னோட இஷ்டம், நீங்கள் எதுக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் சோழன்கிட்ட நிற்கிறேன். சோழன் அது யார் அப்படின்னு கேட்பாங்க தெரியாத மாதிரி. ஆமாம் உங்கள் டிரைவரோ, எனக்கு சோழன் தெரியாத டிரைவரோ, ஆமாம் தெரியும், அன்றைக்கி கூட உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கசின்னு சொன்னீங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு மைண்டில் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்குன்னு அவங்க வந்துட்டு இது கசின்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது என்னோடய ஹஸ்பண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே நம்ம ராகவுக்கு பெரிய ஷாக்கிங் ஆகிடுது. ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நிலா இருந்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எனக்கும் சோழனுக்கும் பயங்கர சண்டை வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து சேரன் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே கம்பெனியில் வேலை பார்க்கவும் இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் வந்து டிசைன்ஸு எல்லாம் வந்து கேட்பாங்களே. ஸோ அதனால் வந்து டிசைன்ஸு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே அந்த டிசைன்ஸ்லாம் சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவட்டை வந்து கூப்பிட்டு வராங்க. நம்ம சோழனை வச்சு நம்ம சேரனை வந்து ராகவ ரூமுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க ஆஃபீஸ்க்கு. வந்தோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம நிலா பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து இங்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலாவை கூட இங்கே தானே வேலை பார்க்க, அது மாதிரி லேப்டாப்பில் தொலைஞ்சி பிறகு நல்லா எல்லாமே வந்து எல்லா ப்ராஜெக்ட்டையும் நல்லா நான் அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்போ நிலா பற்றி நம்ம இவங்ககிட்ட கேட்போம். அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரப்போ நிலா வந்து கசின்னு சொன்னாங்க, ஆனால் சோழன் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோட்டோலாம் என்கிட்ட வந்து நிலா காமிக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ சும்மா இருக்காமல் சேரங்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. உடனே சேர் வந்துட்டு எல்லாத்தையுமே புட்டு வச்சிடுறாரு. எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவங்க வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் சோழனை வந்து கல்யாணம் முடிச்சதுனால டைவர்ஸ் கூட இப்போ அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம ராக கொஞ்சம் ஜாலியாக போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராக வந்து நினைக்காங்க, ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவங்க நிலாக்குள்ளே அப்படின்ற மாதிரி. அப்போ உண்மையான கல்யாணமே கிடையாது, அப்போ இன்னும் அவங்க 2 பேர் வந்து சேர்ந்தே வாழலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம ராக வந்து வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி சீரியல் வந்து இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.